ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் காவேரியை பார்த்த உடனே நம்ம காவேரிக்கு அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டும் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம காவேரிக்கு நினைவுகள் வரணும். அது மட்டும் இல்லாமல் தான் கர்ப்பமாக இருந்தேன், அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை கேட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, காவேரி உயிரோடு தான் இருக்கிறா, ஆனால் அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற விஷயத்த தாத்தா நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம விஜய் காவேரியை பார்க்காம சும்மா இருப்பாங்களா? நேரடி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க காவேரியும் சாரதாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, காவேரியோட தங்கச்சி யமுனா அவங்களுக்கு கையடிப்பட்டு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாங்க. இப்போ பழையபடி வீட்டுக்கு திரும்புறாங்க. அப்படி திரும்பும் போது நம்ம விஜய் இவங்க எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆவலா காத்துட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரியான சமயத்துல தான் முதல்ல நம்ம காவேரி இறங்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா சாரதா இறங்குறாங்க. காவேரிக்கு நம்ம விஜயை பார்த்தா கண்டிப்பா அடையாளமே தெரியாது. இவரை அடிக்கடிக்கு நம்ம கடல் வந்துட்டு போறவராச்சு, இவரை இப்போ இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க, கூடவே நம்ம அம்முவும் நிற்கிறாங்க நம்ம விஜய் கூட. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக நம்ம சாரதா இறங்குறாங்க, நம்ம காவேரியோட அம்மா. அவங்க இறங்கினோடனே ரொம்பவும் ஷாக் ஆகிட்டு போடுவாங்க. ஐயோ மாப்பிள்ளை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயோ மாப்பிள்ளை அப்படின்றத நம்ம காவேரி கேட்டுருக்காங்க. அம்மா யாருமா மாப்பிள்ளை, என்னமாச்சு, யாரை பார்த்த நீ மாப்பிள்ளைன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருக்காங்க. அம்மு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே வா, இது யார் உன்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க. அப்போ நம்ம விஜய் இல்லைங்க பாரு காவேரி, நான் தான் உன்னுடைய புருஷன், இங்கே பாரு இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது, இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு நான் யாருன்னு நல்லா தெளிவாக புரியும். உனக்கும் எனக்கும் நடந்த ஆக்சிடெண்ட்டில் நீ பழைய நினைவுகள் இருந்துட்ட, இந்த அம்மு நீ பெற்ற குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நம்ம காவேரி கிட்ட அந்த பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டினா, நம்ம காவேரிக்கு உடனே அந்த பழைய நினைவுகள்லாம் திரும்பி அந்த ஆக்சிடெண்ட் நடந்த அந்த சம்பவமும், அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பமாக இருந்தாங்கல்ல அந்த சம்பவமும் அவங்க கேட்டு நம்ம விஜய் கிட்ட என்னுடைய குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம விஜய் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் காட்டின உடனே நம்ம காவேரி மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துருவாங்க. காவேரி மயக்கத்தில் இருக்கும் போதே அவங்களுக்கு அங்கே நடந்த ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் ஞாபகங்கள் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை. அந்த அற்புதமான வாழ்க்கையும் நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பி வரும். அப்படி திரும்பி வருகிற சமயத்தில் தான் நம்ம காவேரி தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அப்படி எழுப்பினோடனே நம்ம விஜயை பார்த்துட்டு, விஜய் எங்கே, என் வயிற்றுல இருந்த குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்டது தாங்க நம்ம விஜய்க்கும் அப்புறமா நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்போ தான் நம்ம விஜய், உனக்கு இவ்வளோ நல்லா பழைய நினைவுகள் இல்லாமல் இருந்துச்சு, நீ இறந்துட்டு தான் சொல்லி எங்கிட்ட என் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, ஆனால் நான் எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை அம்மு, இந்த அம்முவுக்கு தான் நீ கிளாஸ் டீச்சராக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு நம்ம காவேரி அம்மு விஜய் 3 பேர் ஒன்றா கட்டி பிடிச்சி அதை நம்ம சாரதா பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாரதாக்கு மட்டும் இல்லை, அந்த சந்தோஷம் நமக்கும் இருக்கும். சீக்கிரமா இந்த மாதிரியான காட்சிகள் அமையணும், அதுக்கு நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள் திரும்பி வரணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்துக்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.